ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெய்லி டிலைட்ஸ் பை சுமதி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ராகி பக்கோடா உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் முருங்கைக்கீரை. தலையை உருவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான பொருள் ராகி மாவு, பெரிய வெங்காயம், சோம்பு, சீரகம், உப்பு, கடலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஆயில் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ராகி மாவு போட்டுக்கலாம். என்கிட்ட மிளகாய் பொடி இல்லை, அதனால் கொஞ்சமாக ராகி மாவை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் வரமிளகா போட்டு அரைச்சி எடுத்து இதற்குள்ளே கலந்து வச்சுட்டேன். 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது நல்லா ஈவனாக பரவற மாதிரி நல்லா பிரட்டிக்கலாம். உப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும், அது வரைக்கும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நாம் பிணைஞ்சிக்கலாம். நல்லா உப்பு நல்லா கரைஞ்சி நல்லா வர மாதிரி நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கழுவிய முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ பிணைஞ்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஆனதும் எடுத்து போட்டுக்கலாம். நல்ல ஒரு பக்கோடா சைஸுக்கு நாம் இதை போட்டுக்கலாம். ரொம்ப பொரிய விட்றாதீங்க, லைட்டாக கிறிஸ்பியாக வந்தோடனே இதை எடுத்துடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இதிலே கருவேப்பிலை தலையும் சேர்த்து பொரித்து கொட்டிடலாம். இப்போ இது ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.